என்ன இது? இதுவா? இது காதலின் சிகரம், மன்மத வேதனை. நிறுத்து. உன் பாண்டித்தியம் அளவு கடந்து விட்டது. வெட்கம். வெட்கமா? என்னிடத்தில் கூடவா? பிரசாத், என் இதய வேதனை நீ எப்போதுதான் அறிவாய். தெரிந்ததுதான். போய்விடு. மனதில் ஏற்பட்ட மையலை மங்கியிடம் கூற தைரியமின்றி இங்கு வந்து ஒளிந்து கொண்டாயா? பிரசாத், பிரசாத், ஏன் இந்த சாகசம்? ஆண்டவன் கொடுத்த இந்த அழகு உனக்காகத்தானே. எங்கே அன்பே என்று ஒரு தடவை கூறு. என்ன இது? எனக்கு உன் போக்கு பிடிக்கவில்லை. என்னை வேதனைப்படுத்தாதே. வேதனையா பிரசாத்? பூவை படைத்து அத்துடன் வண்டையும் படைத்தது ஏன்? தேனி அருந்தி அந்த மயக்கத்திலே இந்த பூலோகத்தையே மறந்திருக்கத்தானே பிரசாத். இயற்கையை புறக்கணிக்க பிரயத்தனம் செய்வது ஆத்மவஞ்சனை. ஆத்மவஞ்சனை மகா பாவம். இனிமையுடன் அழகு சேர்வதுதான் ஆண்டவன் படை. வா 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 பிரசாத், என் இதய துடிப்பை தொட்டுப்பா. வெட்கத்தை விட்டு பேசுகிறேனே, இன்னுமா மனம் இறங்கவில்லை? கிரிஜா, நிறுத்து உன் பிரசங்கத்தை. அப்பா, வெந்த புண்ணில் வேலிடாதே. நியாயமல்ல, சொல்வதை கேள். கிரிஜா, தப்பு. மனம் என்பது ஒரு குரங்கை போன்றது. உபதேசம் எதற்கு? உன் அன்பை பெறத்தானே வந்தேன். வா. விடு என்னை. பகவதி, பகவதி சந்தோஷிப்பாய். என்னை ஏற்றுக்கோ. நீ ஒரு பெண். உன்னை காதலித்ததற்கு இதுவா பலன்? உனக்காக ஏங்கி ஏங்கி தவித்ததற்கு இதுவா பரிசு? ஆனாலும் பரவாயில்லை, என் பேச்சுக்கு. பிரசாத், பிரசாத், பிரசாத். சீக்கிரம் கௌரி, கௌரி, ஒண்ணு சீக்கிரம் ஆச்சு வாங்க. நேரமாயி போச்சுக்கா. ஐயோ, கௌரியை காணுமே, கௌரியை காணோம். எல்லாம் மாயமா இருக்கு. மாயம் என்னடா மாயம்? பாடுறாங்க. மாயம் இல்லாம என்னடா சுப்பையா? எல்லாம் கால வித்தியாசம்டா. என்னடா செய்வேன் சுப்பையா? என் தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டாளடா. பகவதி, பகவதி. என்னப்பா? சிவபிரசாத் எங்கேயுமே காணோமா? நிஜமாகவா? ராத்திரி படுக்க கூட வரல. ஊரெல்லாம் தேடிட்டோம், எங்கும் காணலம்மா. பகவதி, கிரிஜாவை கூட காணல பகவதி. கிரிஜாவும் பிரசாதும் சேர்ந்து போயிருப்பாங்களா பகவதி? பின்ன என்ன ஆயிட்டாங்க? என்ன ஆயிட்டாங்கன்னு நாம் சஞ்சலம் கொள்ளலாமா?
வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். அதிலே நம் நடிகர்கள் சிறந்த வேஷதாரிகள். காட்சிக்கு தக்கவாறு போவதும் வருவதும் கர்த்தனின் ஆணை. எல்லாம் ஞானாம்பிகையின் செயல். நம் அதிர்ஷ்டம் தலைகளாக இருக்க அவன் அதிர்ஷ்டத்தை குறை கூறி பேசுவதில் பயனில்லை. அது இருக்கட்டும், இனி யாது செய்வதென்று ஆலோசித்தீர்களா? வளர்ப்பு விஷயத்தை பற்றி ஆலோசித்தீரா குருதேவா? உத்தரவு. சிறந்த பிரயத்னம் செய்தோம். சம்பிரதாயம் இருந்த வீட்டிலோ பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் உள்ள வீட்டிலோ சம்பிரதாயம் இல்லை. போகட்டும், ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலாம் என்றாலோ அது பிரஜைகளுக்கு துரோகம் செய்வது போன்றதாகும். உண்மை. சொந்த குழந்தை குரூபியானாலும் துன்மார்க்கனானாலும் அது தெய்வ சங்கல்பம் என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் போஷித்து வளர்த்த பிள்ளை துன்மார்க்கனாகிவிட்டால் நம்மை நிந்திப்பார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இறை என்று வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். அது சரி, நம் சங்கடத்தை தவிர்க்கும் முறைதான் என்ன? அவ்விஷயத்தை சாஸ்திர விற்பனரிடம் ஆலோசித்தோம் மகாராஜா. கடைசியில் என்ன நிச்சயித்தீர்கள்? பூர்வ ஆச்சார பிரகாரம் நமது பட்டத்து யானையிடம் ஒரு பூமாலையை தந்து பவனி வரச் செய்வதாகும். யார் கழுத்தில் மாலை விடுகிறதோ அதுவே சர்வஜன அங்கீகாரம். நியாயமான ஆலோசனை, அப்பழுக்கில்லாத உபாயம். இந்த முறை அனுசரித்தால் தகுதியற்றவன் தவிர்க்கப்படுவான். சரி, அவ்விதமே செய்யுங்கள். அரசாள பிறந்தவன் எங்குதான் இருக்கின்றானோ? யானை பாகா பிரபோ, அந்த யானை நீ சொல்றது செய்யும் இல்ல? செய்யாத போனா சித்திரவதை நடக்கும். ஏன் சங்கதி பிரத்யாருக்கு தெரிஞ்சதோட அடுக்கு நல்லா தெரியுங்க. அப்போ சின்ன உதவி செய்யணுமே நீ. காலாளிட்ட வேலைய அலையாம செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் பிரபு. பாரு, நாளைக்கு இந்த யானைக்கு பூமாலை கொடுத்து பவனி விட போறாங்க, தெரியுமோ? ஆமாம் பிரபு, யுவராஜாவை தேர்ந்தெடுக்கத்தானே. அப்போ அந்த மாலை எங்கள்கிட்ட போட செய்யணும். இதோ நீ அதுக்கு சொல்லி வச்ச நிச்சயமா எனக்கு போட்டுடும். என்ன சொல்ற? யானை பாகா, இது ஒழுங்கா செய்து முடிச்சியோ உன்னை ஜாகிதார் ஆக்கிடுறோம், பாத்துக்கோ. பயப்படாதீங்க, நிச்சயம் செய்துடுவோம். அதோ கேக்குது, விஷயம் புரிஞ்சுக்குது. நாளைக்கு என் கழுத்துல நிஜமா அந்த மாலையை போட வச்சிட்டியோ அப்புறம் பாரு, உனக்காக இப்பவே தங்கத்தால ஒரு சமாதியை கட்ட வச்சிடுறோம் பாரு. அப்படியானா பிரபு, யானையோட இப்பவே ஸ்நேகம் பண்ணிக்குங்க. அத சுத்தி பட்டு பிரதட்சணம் வந்து அத வாழ்ல இருந்து ஒரு முடிய புடிங்கி உங்க கையில கட்டிக்குங்க. அந்த வாசனை பிடிச்சு எப்படியாவது அந்த மாலையை உங்க கழுத்துல போட்டுடும். நிஜமா? சூரர்கள் வேலெடுத்து சண்டை செய்வாங்கன்னா நீ வாளோட சண்டை செய்துகிட்டு இருக்கிய. அதுதான் வீரம். அது உனக்கு எப்படி தெரியும்? நாளை முதல் நான் தான் ராஜா. நாளைக்கு இருந்தா நீ எப்படி ராஜா ஆயிடுவ? யானை என் கழுத்துல மாலை போட போகுது, சந்தேகம் இல்லாம ராஜா ஆயிட போறேன். என்னது ஜோசியமா கனா கண்டியா? அந்த ரகசியம் பூராவும் இதோ இந்த கையில சிக்கி இருக்கு, தெரியுமா?